எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சுவையான அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பருப்பு பொடி பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் அதாவது மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா இது போட்டுட்டு நல்லா ஒரு சட்டியில் வதக்குங்க. அது கூட ஒரு 8 to 10 ரெட் சில்லிஸ், ட்ரை ரெட் சில்லி சேர்த்துக்குங்க. இதில் நம்ம ஆயில் சேர்க்காமல் ஒரு ட்ரையான பேனில் நல்லா பொன்னிறம் வர்ற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வதக்குறோம். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்க, அதாவது ஒரு 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சமாக தான் வறுக்குறீங்க, அதனால் இதை எல்லாத்தையும் ஒரே ஒரு பேனில் போட்டு நீங்கள் மிதமான சூட்டில் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக பொன்னிறத்துக்கு வந்துடும். ஃப்ளேம் மட்டும் மீடியம்லேயே இருக்கணும், அல்லது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இது எல்லாமே ஈக்குவலாக பொன்னிறத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுல்லையோ ஒரு தட்டுலையோ போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் அரைச்சி பொடியாக பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த ஆயிலுமே சேர்க்காமல் எந்த ஃபேட்டுமே சேர்க்காமல் பண்ணியிருக்கோம். அதனால் அப் டு 3 months வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும், எண்ணெய் வாடை வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பருப்பு பொடி. ஏன்னா இந்த பருப்பு பொடி நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம பண்ணுற எனி ஃப்ளேவர்ட் ரைஸ், நம்ம ஒரு புளி சாதம் பண்ணுறோம், இல்லை ஒரு தக்காளி சாதம் பண்ணுறோம், இல்லை கீரை சாதம் பண்ணுறோம், இல்லை கொரியாண்டர் சாதம் பண்ணுறோம், கருவேப்பிலை சாதம் பண்ணுறோம், அந்த சாதத்தில் இதை நீங்கள் பருப்பு முழுசாக போட்டு வணக்கிறதுக்கு பதிலாக அந்த பருப்பு பொடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் மேலே தூவிட்டு அந்த ரைஸோடு நீங்கள் கிளறி விடும்போது அதோடய ஃப்ளேவரும் மணமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வெறும் ரைஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன வெஜிடபிள் டிஷ் பண்ணாலும் சரி, ஒரு பொரியல் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது இந்த பொடியை மேலே போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். அதே போல் எல்லா பருப்பு பொடிக்கும் இது தான் பேஸ். நீங்கள் ஒரு கருவேப்பிலை பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூட இது கூட கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிங்கன்னா அது கருவேப்பிலை பொடி. இது கூட நீங்கள் பூண்டு, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இதை ரைஸ் கூடவே போட்டு ஜஸ்ட் கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத ஒரு டிஃப்ரெண்ட் பொடி ரெசிபியாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உணவுக்கும் நன்றி.